என்னடா சொல்றீங்க? 2026 தேர்தல்ல 84% மேல வாக்குப்பதிவு நடந்திருக்குதா? அதுவும் தளபதி விஜய் அவர்கள் வந்ததால தான் இந்த இம்பாக்ட் கிடைச்சிருக்குதா? அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால நிறைய பேர் பதிவிட்டு வர்றாங்க இல்லையா? அதெல்லாம் உண்மையா? மக்களை ஒரு வழியா ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு வந்திருக்குது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 84% மேல பாத்தீங்கன்னா வாக்குகள் பதிவாயிருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்குது. கண்டிப்பா 1952 இருந்து இப்ப வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் வாக்குப்பதிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. கண்டிப்பா இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குதுங்க. மக்களை இப்ப 84.35% வாக்குகள் பதிவாயிருது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. மக்கள் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியதும் இருக்குது. 2021 அரசியல் களத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மொத்த வாக்காளர்கள் 6,28,00,000 மேல இருந்தாங்க. அந்த சமயத்துல எத்தனை வாக்குகள் பதிவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 4,62,00,000 பிளஸ் வாக்குகள் பதிவாச்சு. மொத்தமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 73.63% வாக்குகள் பதிவாச்சுங்க. அப்போ இந்த தடவை பாத்தீங்கன்னா பயங்கரமா பதிவாயிருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணலாம். அதாவது பாத்தீங்கன்னா 73% போன டைம் இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க 84% மேல இருக்குது. அப்ப பயங்கரமா எல்லாரும் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குதுங்க. போன தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்கு பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டைம் எஸ்ஐபின்னு ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா? நிறைய பேர் தேவையில்லாத வாக்குகள் எல்லாம் தூக்கி விட்டாங்க இல்லையா? அதனாலதான் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படிங்கிற மாதிரி புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதாவது போன டைம் பாத்தீங்கன்னா 6,28,00,000 வாக்காளர்கள் இருந்தாங்க. எப்போ 2021 தேர்தல்ல. இப்ப 2026 பாத்தீங்கன்னா மொத்தமாவே 5,73,00,000 பிளஸ் வாக்காளர்கள் தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி சம்திங்ல பாத்தீங்கன்னா கம்மி பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ 1 கோடி வாக்காளர்கள் கம்மி பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, இந்த எஸ்ஐபி அப்படிங்கறதுல இவ்வளவு வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க. அதனாலதான் வாக்கு பர்சன்டேஜ் எல்லாம் அதிகமா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு காரணமா தாங்க நான் சொல்றேன். இந்த வருஷம் அதாவது 2026 பாத்தீங்கன்னா 4,83,00,000 பிளஸ் வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. இதுவே 2021 தேர்தலில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 4,62,00,000 பிளஸ் வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. அப்ப மொத்தமா பாருங்க, அப்ப ரெண்டையும் டிஃபரன்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா மொத்தமா எத்தனை வாக்கு டிஃபரன்ஸ் வருதுன்னு கேட்டீங்கன்னா 20 லட்சம் பேர் தாங்க வருது. அதாவது போன தேர்தலை கம்பேர் பண்ணும்போது இந்த தேர்தலை 20 லட்சம் பேர் பாத்தீங்கன்னா அதிகமா வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கறதுதான் புள்ளி விவரம். அந்த 20 லட்சம் பேரும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்ததுனாலதான் அதிகமா இருக்குதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நார்மலாவே ஒவ்வொரு தேர்தல் நடக்கும் போதும் பாத்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் வாக்குகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதிகம் கம்மி ஆயிட்டு தாங்க வந்துட்டு இருக்குது. அதுதான் புள்ளி விவரம் சொல்லுது. இதை நீங்க புள்ளி விவரத்தோட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா 2001 தேர்தலுக்கு நீங்க போயாகணும். 2001 பாத்தீங்கன்னா 4,74,00,000 பேர் இருந்தாங்க. ஆனா கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் தான் வாக்களிச்சாங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா அந்த 2001 தேர்தல் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. வெறும் 59% தான் இருந்துச்சு. அதுவே 2006 எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 4.66 கோடி பேர் வாக்காளர்களா இருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 கோடி பேர் வாக்களிச்சுட்டாங்க. வாக்கு சதவீதம் மட்டும் கிட்டத்தட்ட 70% வந்துருச்சு. அதாவது 2001 தேர்தலை விட 2006 தேர்தலில் பாத்தீங்கன்னா 48 லட்சம் பேர் பாத்தீங்கன்னா அதிகமா வாக்களிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 11% அவங்களுக்கு வந்திருக்குது. இதே விஷயம் தான் பாத்தீங்கன்னா 2011 தேர்தலையும் நடந்துச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த 20 லட்சம் சொச்சம் தான் இருந்துச்சு. அதே மாதிரி 2011 தேர்தலை கம்பேர் பண்ணும்போதும் பாத்தீங்கன்னா ஒரு 48 லட்சம் வாக்குகள் பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருந்துச்சு. சரி, 2016 தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் பாத்தீங்கன்னா வழக்கமா பாத்தீங்கன்னா இந்த 40 லட்சம் ஓட்டு தான் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு இல்லையா? ஆனா அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68 லட்சம் ஓட்டுகள் பாத்தீங்கன்னா அதிகமா வந்துச்சு வழக்கத்துக்கு மாறா. இதுவே 2021 தேர்தல் அதாவது கடைசியா நடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 லட்சம் வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா அதிகமா வாக்களிச்சிருந்தாங்க. இப்ப 2026 பாத்தீங்கன்னா எஸ்ஐபி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்திருக்குது இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி மேலுக்கு மேல பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணி விட்டுருந்தாங்க இல்லையா? அதனாலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவு டிஃபரன்ஸ் வந்திருக்குது. மத்தபடி பாத்தீங்கன்னா போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் அதிகபட்சம் எவ்வளவு வந்திருக்குதுன்னு கேட்டீங்கன்னா வெறும் 20 லட்சம் புதுசா அதிகமா வாக்களிச்சிருக்காங்க. என்னடா சொல்ற? அப்ப இது நார்மலான தேர்தல் மாதிரி தான் நடந்திருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, ஒரு நார்மலான தேர்தல் மாதிரி தான் இருந்திருக்குது. நான் சொன்ன புள்ளி விவரங்கள் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு தேர்தல்களையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் பேருக்கு மேல புதுசா வாக்களிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அதே கடைசி 3 தேர்தல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா புதுசா வாக்களிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அதே பாத்தீங்கன்னா கடைசியா வந்த தேர்தலான 2021 பாத்தீங்கன்னா 28 லட்சம் பேர் அதிகமா வாக்களிச்சிருந்தாங்க. இப்ப கம்பேர் பண்ணும்போது இந்த எஸ்ஐபி இதெல்லாம் தூக்குனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20 லட்சம் பேர் தாங்க இந்த தேர்தலில் அதிகமா வாக்களிச்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு தேர்தலும் நடக்கும் போதே பாத்தீங்கன்னா வழக்கமாவே 10-15% வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த தேர்தலையும் நடந்திருக்குது. இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் எல்லாம் வந்துட்டாரு, ஒரு பிரம்மாண்டமான வாக்கு நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த தேர்தல் 90% வாக்குகள் வந்துருதுன்னு வச்சுக்கீங்களேன். பயங்கரமான வாக்குப்பதிவு நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாங்க.
மத்தபடி பாத்தீங்கன்னா இப்போ புள்ளி விவரங்கள் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இது நார்மலான தேர்தல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இந்த டைம் பாத்தீங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே மற்றும் நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு போடுறவங்க எல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ டிவிகே அப்படிங்கிற கட்சி புதுசா வந்திருக்கு, விஜய் அவர்களோட கட்சி. அதுக்கு அதாவது மாற்று அரசியலை விரும்பக்கூடியவங்களும் பாத்தீங்கன்னா அதுக்குதான் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தகவல் வெளியே இருக்குது. விஜய் அவர்களாலதான் இந்த தேர்தல் 84% மேல வந்திருக்குது, ஒரு பயங்கரமான இம்பாக்ட் கிடைச்சிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது கொஞ்சம் டவுட்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாங்க போன டைம் பாத்தீங்கன்னா 4,62,00,000 பிளஸ் வாக்காளர்கள் இருந்தாங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னா 4,83,00,000 பிளஸ் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா 20 லட்சம் பேர் தான் அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கறதான் புள்ளி வருமேங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 4,83,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது பாத்தீங்கன்னா 6 மணி நிலவரப்படிங்க. அப்ப போன தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு 6 மணிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மேல எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-10% எல்லாம் அதிகமாச்சு. அதே மாதிரி இந்த வருஷமும் அதிகமா இருக்கு, வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த வருஷம் வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது 2021 தேர்தல் நடக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆணையம் புள்ளி வருமா எந்த கருத்துக்களும் சொல்லல. அதாவது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒருக்காதான் அவங்க இவ்வளவு பர்சன்டேஜ் போல் ஆயிருக்குது, இவ்வளவு பர்சன்டேஜ் ஆயிருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க தகவல் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் நிறைய விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய புது டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்ததுனால 1 மணி நேரத்துக்கு ஒருக்காவே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா எவ்வளவு ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்திருக்குது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த டைம் பாத்தீங்கன்னா பெரிய அளவு இம்பாக்ட் இருக்காது. அதாவது போன தேர்தலை கம்பேர் பண்ணும்போது 7-10% எல்லாம் சடனா இந்த தேர்தலில் இன்க்ரீஸ் ஆகாது 6 மணிக்கு மேல. மீறி போனா பாத்தீங்கன்னா இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க. 2021 தேர்தல் பாத்தீங்கன்னா இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ்ல கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. அதாவது 73% தான் இருக்குது. அதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணமா பார்க்கப்படுறது அது கோவிட் காலங்க. அதனாலதான் நிறைய பேர் வாக்களிக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாக்களிக்க வந்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் பஸ் இல்ல, அதனால வாக்களிக்கிறதுனால வர முடியல அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சோகமா பதிவிட்டு வராங்க. இந்த டைம் நிறைய பக்கம் பஸ் வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நிறைய பேர் இந்த தடவை வாக்களிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஏன்னா போன தேர்தலை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஜனநாயக திருவிழாவா தான் பார்க்கப்பட்டுச்சு. எல்லாருமே தேர்தலை பத்தி பேசுறாங்க, எல்லாருமே நான் ஓட்டு போட வர்றேன், எல்லாருமே நான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஆர்வ மிகுதியில தான் இருந்தாங்க. இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணமா ஓப்பனாவே நான் சொல்றேங்க, தளபதி விஜய் அவர்கள் தான் இதுக்கு மிக முக்கியமான காரணமா சொல்லப்படுது. ஒரு முக்கியமான மாற்று கட்சி இருக்குது, எனக்கு அவரு தான் வேணும், அவர் பிடிச்சவங்க எல்லாமே நான் அவருக்கு தான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்காக நிறைய பேர் ப்ரோமோட் பண்ணிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியால எல்லாருமே. அதனால இந்த டைம் கள நிலவரமா சொல்லப்படுறது இவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வருவாங்க அப்படிங்கிறது நம்மளால வெளிப்படையாவே சொல்ல முடியல. ரொம்ப டஃபா தான் இருந்துச்சு. இந்த தேர்தல் அப்படிதான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது டிஎம்கேல இருந்து பிரிஞ்ச ஓட்டு யாருக்கு போகுது, ஏடிஎம்கேல இருந்து பிரிஞ்ச ஓட்டு யாருக்கு போகுது. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி போன டைம் 6% வாங்கினாங்களே, இந்த டைம் அது வாங்குவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அவங்களோட பர்சன்டேஜ் எல்லாம் யாருக்கு போக போகுது அப்படிங்கறதா இங்க மேட்டரா இருக்குது. அதனால மக்களை விஜய் அவர்கள் வந்ததுனால இந்த தேர்தலில் பெரிய அளவு இம்பாக்ட் கிடைச்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவு இம்பாக்ட் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு 90% மேல வாக்குகள் பதிவாயிருந்து அப்படின்னு சொன்னா கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்ததுனால ஒரு பெரிய அளவு இம்பாக்ட் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாங்க. ஆனா 84% தான் வந்திருக்குது அப்படிங்கிறதுனால இதுவும் ஒரு நார்மலான தேர்தல் எல்லாம் பார்க்கப்படுது. ஆனா பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்ததுனால ஒரு 90% மேல போயிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்ட் கண்டிப்பா நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிருந்திருக்கலாங்க. நான் சொன்ன மாதிரி போன டைம் எஸ்ஐபியில கிட்டத்தட்ட 1.25 கோடி கழட்டி விட்டுறாங்க. அதனாலயும் பாத்தீங்கன்னா இந்த டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லைங்க. புள்ளி விவரங்களும் பாத்தீங்கன்னா அதான் சொல்லுது. சோசியல் மீடியால எல்லாருமே விஜய் அவர்கள் வந்ததுனாலதான் பெரிய அளவு இம்பாக்ட் கிடைச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கறதான் என்னோட கருத்தும் கூட. நீ என்னடா பெரிய வெண்ணையடா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நானும் ஒரு விஜய் ஃபேன் தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐபிக்கு முன்னாடியும் எஸ்ஐபிக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா இங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. இது இப்ப ஓட்டிங் இனிமே ரொம்ப அதிகமா இருக்குது, ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இம்பாக்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நானே சொல்லுவேன். ஆனா பாத்தீங்கன்னா 2021 தேர்தலுக்கும் 2026 தேர்தலுக்கும் கிட்டத்தட்ட 20 லட்சம் பிளஸ் வாக்காளர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. புள்ளி விவரங்கள் இதுதான்ப்பா அப்படின்னு சொன்னாலும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒருவேளை இந்த 2026 தேர்தல் பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்திருக்கலாம். அது தேர்தல் ரிசல்ட் எல்லாம் வரும்போது தான் நம்மளுக்கும் தெரியும். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவன் டிவிகே எகென்ஸ்டா சொல்றான்ப்பா, இவன் டிவிகே வர்றதெல்லாம் எனக்கு பிடிக்காம இப்படி பேசுறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லலாங்க. ஆனா கண்டிப்பா அது உண்மை கிடையாது. ஆனா ரியாலிட்டி அப்படிங்கிறது இதுதாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 20 லட்சம் பிளஸ் வாக்காளர்கள் தான் பாத்தீங்கன்னா அதிகமா ஓட்டு போட்டுருக்காங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா போன வருஷம் என்ன நடந்ததோ அதே மாதிரி இந்த வருஷம் நடந்திருக்குது. ஒவ்வொரு தேர்தலையும் பாத்தீங்கன்னா 10-15% இன்க்ரீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதேதான் இந்த தேர்தலையும் நடந்திருக்குது. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த தேர்தல புதுசா எதுவும் நடக்கல அப்படிங்கிறது தான் புள்ளி விவரம். அதே மாதிரி இந்த தேர்தல்ல அதிகபட்ச வாக்குப்பதிவு எங்க நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா கரூர்லங்க. என்னடா கரூர்லயே நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சு இல்லையா. கரூர்ல தான் கிட்டத்தட்ட 90% மேல வாக்குப்பதிவு நடந்திருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா 91.86% பாத்தீங்கன்னா கரூர்ல வாக்குப்பதிவு நடந்திருக்குது. அதுவே ரொம்ப குறைவான பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா எந்த தொகுதியில வாக்குப்பதிவு ஆயிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்னியாகுமரிங்க 75% வாக்குப்பதிவு ஆயிருக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ எல்லாம் தெரிஞ்சிருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.